நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, இந்த எர்த்குவேக் வரும்போது, அந்த கட்டிடங்கள், கோயில்கள், இல்ல பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இடிஞ்சு விழுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்க ஒரு பினாமினன், ஒரு நிகழ்வு ஏற்படுது. அந்த நிகழ்வு என்ன பேர்னா ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பாருங்களேன், எர்த்குவேக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் டிரைவர். இந்த டிரைவருடைய ஃப்ரீக்வன்சியும் அதுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும் இல்லையா, ஃப்ரீக்வன்சி, அதுவும் எர்த் வந்து சுழலுது, ரொட்டேட் ஆகுது அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ், தன்னுடைய அச்சுக்கு ஏற்ற மாதிரி சுத்துது. சரி, அதற்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ அந்த எர்த் சுத்துதுலேயே அதுக்கு பேர் வந்து ஆசிலேட்டிங் சிஸ்டம், இல்லை அதுக்கு இன்னொரு பேர் ட்ரிவன் அமைச்சிருப்போம். அப்போ அந்த ட்ரிவனுடைய ஃப்ரீக்வன்சியும், ஸோ டிரைவரோட ஃப்ரீக்வன்சியும் ட்ரிவனோட ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் மேட்ச் ஆகும் போது, ஏன்னா எர்த் சுத்துது இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் போது உங்களுக்கு ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். இந்த ரெசனன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசிலேஷன் இல்லை அந்த வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக அதிர்வுகள் அதிகமாகி மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேஷன் வில் அக்கர். அதாவது ஆம்ப்ளிடியூட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இந்த வீழ்ச்சிங்கிற ஒரு ஆம்ப்ளிடியூட் அதிகமாகும். அதனால தான் அந்த கட்டிடங்கள், மாளிகைகள்லாம் இடித்து விழுறதுக்கு காரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி அப்படியே ஹை பிச்சில் பாடுவாங்க, ஒரு கிளாஸ் அப்படியே வைப்ரேட் ஆகும், போக போக என்ன ஆகும், கிளாஸ் வந்து வில் பி ஷேட்டரிங் இன்டு பீசஸ், அப்படியே உடஞ்சி சுக்கு நூறாகும் இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சிங்கர் பாடுறாங்களே அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா அந்த பாட்டுக்கு, அதுதான் டிரைவர், எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். அந்த டிரைவருடைய ஃப்ரீக்வன்சியும் கிளாஸ் வந்து அப்படியே கொஞ்சம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது, அந்த கிளாஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா, அப்போ அதுதான் ஆசிலேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆசிலேட்டிங் சிஸ்டமான ட்ரிவனுங்கிற அந்த ஆசிலேட்டிங் சிஸ்டமுடைய ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் மேட்ச் ஆகும் போது கிளாஸ் பயங்கரமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தட் வைப்ரேஷன் வில் இன்க்ரீஸ், பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த வீச்சு அதிகமாகும் போது ரெசனன்ஸ் வில் அக்கர். டியூ டு ரெசனன்ஸ் the glass will shatter into pieces, தூள் தூளா உடையும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ரெசனன்ஸ்.